ஏண்டியா ஒருத்தி எவ்வளோ நீ மேக்கப் பண்ணிருப்பீங்க? கிளம்பி போகிறதுக்குள்ள திருவிழா முடிஞ்சு போடுங்க. கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே கிடையாது. சரி திருவிழா பார்த்துட்டு நீ காலையில் கிளம்புறது தானே? இல்லை கமலா, வீட்டில் மாடு வேறு தனியாக இருக்குது. நைட்டு எல்லாம் கத்தின்னு இருக்கும். நான் கிளம்புறேன். நான் நைட்டு நாளைக்கு வரேன். ஏன் இன்னும் உங்கள் பிள்ளை வரலையா? வந்துட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணா வந்துட்டு இருப்பான். சரி அவர் வந்து அவரோட நீங்கள் கிளம்புங்க. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் கோயிலுக்கு. சரி பார்த்து பத்திரம் பசங்களை கையில் பிடிச்சிக்கோ. கூட்டத்தில் எங்கே விட்டு போகிறேன். அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அப்புறம் அதான் நான் சொல்கிறேன் ஞாபகம் இருக்கட்டும். டிஃபன் பாக்ஸில் குழம்புலாம் ஊற்றி வச்சு வச்சிருக்க கட்டப்பையில் மறக்காம எடுத்துன்னு போய் வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு சுட வைங்க. போனவொன்னே சுட வச்சா தான் நாளைக்கு காலையில் நல்லாயிருக்கும். நாளைக்கு காலையில் திரும்ப சுட வச்சிக்கலாம். ஏண்டி நண்டு இறலாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டு டிஃபன் பாக்ஸில். ஏமா அதெல்லாம் நாளைக்கு காலையில் வரைக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதே தெரியல. எங்கள் அத்தையை வீட்டுக்கார கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் இவங்ககிட்ட கொடுத்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சோண்டு மட்டும் கொடுத்துருக்கேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும். இதில் வீட்டில் இருக்கட்டும். இங்கே நைட்டு பசங்க காலி பண்ணிடுவாங்க. நிறைய இருக்குது. வத்தம் முன்ன கூட இருக்குது. அதெல்லாம் கொடுத்துருப்படி. வத்தம் முன்ன கொடுத்துட்டேன். டிஃபன் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அத்தை எல்லாத்தையும் சுட வச்சு ஜன்னெல்லாம் மூடி வைங்க. டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வைங்க. மேலே ஒரு அண்ணன் போட்டு மூடிட்டு கல்ல கீழே என்ன வெயிட்டாக வைங்க. பூனை வேறு சுற்றி வந்து இருக்கும் நம்ம வீட்டையே. இன்னும் மீன் வாசனைலாம் பிடிச்சின்னு வச்சுங்களா வீட்டை விட்டு போகாது. சுற்றி வந்து இருக்கும். எப்படின்னா வீட்டுக்குள்ள வரணும் சாப்பிடணும் சொல்லிட்டு பத்திரமா எடுத்து வைங்க. அந்த பூனை வந்ததுன்னா கொஞ்சம் அதட்டி தட்டி விடுங்க. கொஞ்சம் இருக்காதிங்க தூக்கி வச்சுங்க. அந்த பூனை கையிலேயே தொட முடியாது. ஆளுங்க பத்தில ஓடி போயிடும். மீன் வாசனைக்கு சுற்றி வரும் காலையே. நீங்கள் பாட்டுன்னு கவனம் குறைவாக இருந்து வச்சுங்க. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து திரும்ப குழம்புல வச்சுருக்க முடியாது. பசங்க வேறு ஸ்கூலுக்கு வேறு அனுப்புனா. நீ என்னத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது பசங்களா? காலைல 6 மணிக்கு இங்கே கிளம்புன்னு வச்சுக்கோங்களா. 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து தான் பசங்களை ஸ்கூல் அனுப்பிச்சோம். இதே ஸ்கூலில் லீவ் லெட்டரில் எழுதி கொடுத்துட்டு லீவுன்னு சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் காலை சீக்கிரமாக எழுந்துட்டுன்னா வீட்டுக்கு வந்துட்டுனா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம் பசங்களை. இல்லைனா லீவ் தான் போடணும். இல்லையா நைட்டுக்கு நீங்கள் திருவிழா பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆகும். பசங்க எங்கே காலை சீக்கிரமாக எழுந்து 6 மணிக்கு இங்கே கிளம்புவேன். லீவ் போட்டு லெட்டரில் எழுதி கொடுத்து வந்தீங்களா லீவுக்கு? கொடுத்து தானே வந்திருக்கோம். லீவ் போட்டேன்னு வச்சுக்கேன் வேலைக்கு ஆகாது. அப்புறம் பசங்க வந்து ரொம்ப நாள் லீவ் ஆகிடும் ஸ்கூலுக்கு. நான் கிளம்பிட்டேன். ஒரு கொண்டையை கட்டி நத்து கொடுக்குறேன் நேரமா. பசங்களை கிளம்பிடுச்சா? ஏடியா அதுங்க இன்னும் மேக்கப் முடிக்கலடி. இன்னும் கிளம்பி தான் இருக்குதுங்க. ஒரு தலை வரல இன்னும். இவங்க கிளம்பி வரதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடும் போடுதுக்கா. இந்த கரக்கட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தா எல்லாம் கிளம்பி வீட்டுக்கே போயிடும் போடுது. ஏண்டியா நீங்க 2 பேரும் என்ன இவ்வளோ போய் நக்கே போட்டு போறீங்க? எவனா பிச்சின்னு ஓடி போறாண்டியே. ஆமா இதை பிச்சின்னு ஓடி போனா அவனுக்கு 10 பைசா பிரோஜனம் கிடையாது. ஏண்டியா இதெல்லாம் கவரிங் நகை தங்க நகை ஒன்றும் கிடையாது. நாங்கள் வாழ்ற வாழ்க்கையில தங்க நகை வேற போட்டு நாங்கள் சுத்தோம். ஏமா தங்க மாதிரியே இருக்குல்ல? ஆமாடி தங்க நகை மாதிரியே தான் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்களே எங்கள் ஃப்ரெண்டுங்களா பெரிய பொண்ணு அவங்க நாத்தனார் கல்யாணத்துக்கு வாங்கினோமா இந்த நகை தங்க மாதிரி இருக்குல்ல. அதான் ஒரு நெக்லஸ் போட்டால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு வாங்கினோம். இந்தியா விற்கிற நகைன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்க கணக்கு தெரியுமா? நல்லா தங்க நகை மாதிரி இருக்குது. எப்படி ஒரு 5 சவரம் 6 சவரம் தேரும் அப்படி சொல்லிட்டு நகை பச்சின் போய் கழுத்து அத்துட்டு போட போறாண்டி. நீ வாய் வச்சுனே சும்மா இருக்க மாட்டியம்மா கொஞ்சம் நேரம் கூட. அது விற்கிற நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவுத்து வச்சுட்டு போங்க. அவுத்து வச்சுட்டு வருங்கிறதோட போக சொல்றியா? பிறந்து வளர்ந்த ஊரில் ஒரு நகை நட்டு இல்லாமல் போனால் என்ன மதிப்பாங்களா? உங்களுக்கு தான் பொண்ணுங்களுக்கு நகை நட்டு போகிறதுக்கு வக்க கிடையாது. நாங்களும் எங்களால் முடிஞ்சது ஏதோ விற்கிறதோ எடுத்து மாட்டின்னு போகிறோம். அது கூட கண்ணுக்கு பொறுக்காதே. ஆமாம் உனக்கு நகை நட்டு போடாமல் அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ போட்டது எங்கே பிரசவ செலவுக்கும் பசங்க படிக்க வைக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்குமே சரியா போச்சு. எங்கன்னா ஒரு 50 சவரம் 100 சவரம் போடுறீங்களா? 5 சவரம் 10 சவரம் தான் எந்த மூலிக்கிறதுலாம் எந்த எங்களால முடிஞ்சது ஏதோ அதை செய்ய முடியும். ஆமாம் பொண்ணுங்களுக்கு செய்யணும் தான் உங்களுக்கு முடியவே முடியாது. அப்படி முக்காலாம் அழுவீங்க. உங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் விடவே விடியாது. குறை சொல்லி நீ ஏதோ சுற்றி இருப்பாமேவா ஏக்கா எல்லாம் நகையை அவுத்து வை. நான் விற்கிற நகை போட்டது கூட நம்ம அம்மாவுக்கு பொறுக்க மாட்டேது கண்ணு. எனக்கு தான் கண்ணு பொறுக்க மாட்டேது. அவுத்து வச்சுவேன். நகை அவுத்து வச்சா கழுத்து வந்து வெறும் கழுத்தாக இருக்கும். என்ன பண்ணுறது? சரி போட்டுக்க வேணா படி தொலையுது. பார்க்குறதுங்களா மட்டமாக பார்க்குங்க. கழுத்து நகை எதுவுமே இல்லைன்னா அதுங்களுக்கு கோசமாக போட்டு போக வேண்டியதாக இருக்குது. இந்தியா ஊர் மெச்சிங்கிறதுக்கோசம் போட்டு போயிட்டு எவனை கழுத்து அத்து போட்டு போயிட்டு நடி பண்ணுவேன். கூட்டமாக இருக்க இடத்துல புடவை எடுத்து கழுத்து முடிக்கலாம். நீ ஒன்றும் பயப்படாத. எதுக்கோ இந்த வேலை அவுத்து வச்சு போகாமல் நீங்கள் வேலையை பாருங்க. உங்களுக்கு தெரியல அதுக்கா பெரியவங்க வச்சுருங்க மரியாதை மட்டும் இல்லாமல் பேசியா விடுச்சலாம். அவள் அப்படிதான் பெரியவங்க சொன்னா பெரியவங்க சொல்கிற பச்சு கேளுங்க. பெரியவங்க சொல்கிற பச்சு கேட்கறதுனால அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. அத்தை நீங்கள் வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் அமைதியாக இருங்க. எங்கள் ஆத்தா தான் லூஸ் மாதிரி பேசுனேன்னு கூட சொன்ன நீங்கள் பேசினீங்க. ஆமாண்டி லூசுதான் நான் லூசுதான். இந்த பசங்க ரெடி ஆச்சு நம்ம கிளம்பி போயினே இருக்கல. ஏன் இந்த மாதிரி பண்ணுதுங்க? குரல் கொடுக்குதுங்களா? இந்த சஞ்சு வேற அதுங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுனுக்குது. அதுவே இன்னும் கிளம்பி வரலாம். சஞ்சு ரெடியாக தான் இருக்கா. நான் கூப்பிட்டேன் வான்னு சொல்லிட்டேன். அக்காங்களை வரும்போது வரேன்னு போங்க தெரியுமா அப்படி சொல்கிறேன். அதுங்க மட்டும் நம்ம இங்கே தனியாக விட்டுட்டு போகிறது. அதுங்க கையோட தான் எடுத்துன்னு போனோம். இல்லை உங்கள் அண்ணி வரதான் கேட்டியா? அண்ணி தானே கூப்பிட்டு பார்த்தேன். அதுக்கு தலைவலிக்குதான் வரலன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் மட்டும் போங்க நான் இன்னும் நாளைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது. இன்னும் நாளைக்கு எங்கே திருவிழா நடக்குது? இதோட அடுத்த வருஷம் தான் கூட்டின்னு போகிறேனே. ஆமாம் நான் தான் வரவேண்ணே அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்ட வந்தா தானே சின்ன கொஞ்சம் நான் எடுத்து கிட்டு வச்சுன்னு போகிறேன். நான் வேணா ஒரு வாட்டி போய் கூட்டிட்டு வருவேன். நான் தான் கூப்பிடுறேன்னு சொல்கிறேன். தலைவலிக்குது வரல நான் படுத்துன்னு போகிறேன் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் சொல்லிச்சு. வேலையை பாரு. இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை போய் கூட்டிட்டு வரேன்டி. போ நீ சொல்கிற வச்சு கேட்க மாட்டேன். போய் தொலை. இந்த கூப்பிட்டு வரேன். இதெல்லாம் அடங்கவே அடங்காது. திருந்தாத ஜென்மங்க இருந்தென்ன லாபம் வருந்தாத உள்ளங்க இருந்தென்ன லாபம். ஏன்டா குடிக்க தண்ணியில் எடுத்துவீங்களா? ஆமாம் குடிக்க தண்ணி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி போகிறாங்க. வேறு வேறு கிடையாதுண்ணா. ஏன்டி பசங்க கூட்டிட்டு போகிறேன் குடிக்க தண்ணி கூட எடுத்துன்னு போனால் எப்படி அது? அங்கே எங்கேயாவது வாங்கி குடிச்சிக்கிறோம். குழப்பம் பார்த்தியா? கடவுள் பண்ணிட்டு வீட்டில் அவ்வளோ தண்ணி இருக்குது. அது ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி எதுவும் பார்த்துக்காண்டி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. காசு கொடுத்து கடையில் வாங்கி தான் குடிக்குமா? ஏமா அதை நான் அசிங்கமாக கையில் தூக்கி போக முடியாதுமா. கமலா கேட்டுங்க வாட்டர் கேன் கையில் எடுத்துன்னு போது அசிங்கமா? அதான் கேட்டு தான் இருக்கிறேன். அந்த காலத்தில் நம்மளாம் எத்தனை கிலோமீட்டர் இடுப்பில் ஒரு குழந்தை கையில் ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நடந்து போயிருப்போம். தலையில் வேற சும்மா வேற. இப்போ ஒரு வாட்டர் கேன் தூக்கி போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதான். எல்லாத்துக்கும் உடம்பு நல்லா வாட்டப்பட்டு போயிருந்தா. இப்போ ஆட்டோ பஸ்ஸு வீட்டுக்கு வண்டி வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் எங்கே போனால் நடந்தே போகணும். மீறி போனால் எப்படின்னா மாட்டு வண்டி போவோம். மாட்டு வண்டி ஏறி போகலாம். ஒரு கோயில் திருவிழாக்கு போகிறோம்னா மாட்டு வண்டி கட்டிக்கின்னு புளி சாதம் கட்டிக்கின்னு அதில் கட்டு சோறு அதை கட்டிக்கின்னு எவ்வளோ தூரம் நம்ம போயிருப்போம்.
இந்த பக்கத்துல இருக்க கோயிலுக்கு பார்த்து வாடகை எடுத்து பார்த்து கஷ்டமா இருக்குதான். மயமா இதுக்கு ரெண்டும் ஆரம்பிச்சதுங்க, வாயே மூடாதுங்க. இந்த காலத்துல தான் ஒரு புள்ள தச்சு பொண்ணு இருந்தால் பிரசவம் பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம அறுவடை அறக்கும் போதே நாற்று நடும் போதே இடுப்புலி வந்துடும், டக்குன்னு குழந்தை போதும் அங்கேயே. நம்மளாம் அந்த மாதிரி உழைச்சோம், அந்த மாதிரி நம்மளுக்கு பிரசவம் ஆச்சு, நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போ 2 வருஷமா தான் நானே கண்ணாடி போட்டுருக்கேன். நீ எத்தனை வருஷமா கண்ணாடி போட்டுருக்கா? நான் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷமா கண்ணாடி போட்டுருக்கேன். நமக்குலாம் இவ்வளோ வயசாக தான் கல்யாணம் போகிறோம். இந்த காலத்தில் பசங்க பாரு, சின்ன பசங்களாம் 5 வயசு 6 வயசு பசங்களாம் கண்ணாடி போட்டு சுற்றி இருக்குதுங்க. சாப்பாடு முறை மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. என்னதான் பண்ணுறதுல வருங்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாலே பயமா இருக்குது. எங்க சாப்பாடு மாற்றிட்டாங்களே. இப்போ வந்து தினமும் காலையில் எழுந்த உடனே இட்லியா தோசையா பூரியா பொங்கலாம் என்னென்னா அது உதவும் 2 கிடையாது. அப்படியே பெரிய வாழையில போட்டு காலையில் டிஃபன் அவ்வளோக்குள்ள சாப்பிடணுமா. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து பிரியாணியா, அப்புறம் வந்து என்னென்னமோ பீஸான்றாங்க, பர்கர்ன்றாங்க, என்னென்னமோ சாப்பிட்றாங்க. நைட்டுக்கு வந்து திரும்ப வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் அப்படின்னு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுது? நம்மளாம் அந்த காலத்தில் காலையில் எழுந்த உடனே இந்த சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சிருப்பேன், நீர் ஆகாரம், கூழ் கஞ்சி களி, இதுதான் சாப்பாடு பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும் நம்மளுக்குலாம். அத்தை சொல்லு, இட்லி தோசைனாலே நம்மளுக்கு வந்து இட்லின்றதே தீபாவளிக்கு தான். தீபாவளி தான் இட்லி தோசைலாம் செய்வாங்க. அதோட வருஷப்பிறகு தான் இட்லி தோசைலாம் நம்ம செஞ்சுன்னு இருந்தோம். அந்த பட்டாணி குருமா வைக்கிறதோ இல்லை கறி குழம்பு குருமா வைக்கிறதோ அதை வச்சு தொட்டு சாப்பிடுவோம். இப்போயா என்னென்னமோ செய்கிறாங்க. இட்லி தோசை தினமும் வருஷம் ஃபுல்லாக இட்லி தோசை தான். இந்த கஞ்சி பழுது அதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டாங்க. ஐயோ இதுங்கிட்ட நான் மாட்டிக்கிறேனே. எக்கா சீக்கிரம் வரையா, அந்த பசங்களை குரல் கொடுக்குறியா? இந்த வரேன்டி. நம்மளாம் அதை சாப்பிட்டோன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உங்களுக்குலாம் அப்போ கஷ்டம், சாப்பாடு கிடையாது, அதனால நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்றாங்க. நம்ம சாப்பாடு இல்லாமல் அந்த மாதிரி சாப்பிட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்ய முடிஞ்சு நல்லா உழைக்க முடிஞ்சுது, வெயிலையும் மழையிலையும். சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள் அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தலை வலிக்குது வயிறு வலிக்குது சொல்லிட்டு போயிருப்பியா? அம்மா நல்லா ஹாஸ்பிட்டல் பக்கமே கால வச்சது கிடையாது. இப்போ பாரு தொட்ட ஹச்சன் தும்பன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்க, தலைவலி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாங்க, மாத்திரை மருந்து இதே தான் இப்போ சாப்பாடு போய் நிற்குது. இந்த சிறு தனியாக இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் தினமும் ஏதாவது ஒன்று சாப்பாடு சேர்த்துக்கணும்னு வச்சுக்கேன், அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய வேலையே இருக்காது. அதுவும் தினமும் ஒரு காய்கறி. இப்போ முருங்கை மரம் கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இருக்கணும். தினமும் முருங்கைக்கீரை சாப்பிட்னா கூட வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அப்படி முருங்கைக்கீரை சாப்பிட்டு வச்சுக்க, அந்த முது வலி கை வலி கால் வலி எதுவுமே வராது. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் பக்கமாக போத்தவல்ல, நாற்று மருந்து எதுவுமே சாப்பிட தேவையில்ல. எங்க நீ சொல்லிட்டு தான் ஒரு வாட்டி முருங்கைக்காலை எடுத்து போய் வச்சேன், எங்கள் வீட்டை வரவே இல்லை. அப்படி லேசாக ஒரு 2 இலை வந்தது, ஒரு ஆடு வந்து வாங்கிட்டு வச்சது. அது வந்து என்ன மண்ணா சுற்றி கொஞ்சம் அது பெருசாக வளர வரைக்கும் முள்ளு நட்டு வச்சிருந்தோம். அந்த முருங்கைக்காலை மேலே வந்து கொஞ்சம் சாய் வச்சு வச்சுக்கேன், அந்த முருங்கைக்காலை நல்லா தழைச்சி வளரும். அத்தை அவங்க பிள்ளைங்க ஃபோன் பண்ணுங்க, எங்கே வரேன்னு கேளுங்க. அதான் வரேன்னு சொன்னால வருவான். அப்புறம் எதில் விட்டு முருங்கைக்காலை வச்ச வரவே இல்லை. இந்த வாட்டி வச்சு வளர வைக்கிறது சரி. நல்லா வாரில் 2 நாள் 3 நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுவோம். முது வலி இல்லாமல் இருந்தது, கால் வலி இல்லாமல் இருந்தது. இப்போ முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இப்போ போயிருக்கிறதுல அதனால முது வலி கால் வலியெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. எங்கள் வீட்டை சுற்றி முருங்கை மரம் இருக்குது. ஒரு 5-6 காலை வெட்டி தர எடுத்துன்னு போய் நட்டு வைங்க. ராதிகிட்ட கொடுத்தான்றேன். இப்போ மழைங்கிழமா இருக்குதுல, போட்டுக்கலாம். இப்போ நட்டு வச்சு வச்சுக்கேன், நல்லா கலக்கலன்னு பிடிச்சிக்கும். ஏன்னா முதல்ல அதை பண்ணுமா, முருங்கை மரம் இருந்துச்சு வச்சுக்கேன், ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு முருங்கை காய்ச்சல்னா காய்கறி கிடைக்கும். அது இருந்து வச்சுக்கேன், காய்கறி வாங்க வேண்டிய செலவே பாதி கொண்டு போயிடும் எனக்கு. வெட்டி தர மறக்காம எடுத்துன்னு போ. ஒரு பழமொழி கூட இருக்குது, அச்சு வளர்க்காத பிள்ளையா உடச்சு வளர்க்காத முருங்கா நல்லா வளர்ந்தா சரித்திரமே இல்லைன்னு. அந்த மாதிரி முருங்கை அப்போ உடச்சு ஒன்று அப்போ நல்ல கப்பும் கலையமா வளரும்ல. உடச்சு விட்டா தான் நல்ல கப்பும் கலையமா வளரும். இல்லைன்னு வச்சுக்க நீட்டாக குச்சி மாதிரி போயினே இருக்கும். ஏமா இந்த வருஷம் புளியே கொடுக்கலாமா? ஒரு 10 கிலோ புளி கொடு. 10 கிலோ போதுமா? ஐயா 5 மரம் வச்சுங்க. ஒரு மரத்தில் வந்து 10 கிலோ காய்ச்சினா 50 கிலோ புளி. 50 கிலோ புளியை நீங்களே ஒன்றே தின்னுறீங்க. இல்லையா வீட்டுக்கு கொஞ்சம் புளி எடுத்து மீதி புளியை கடையில் தான் போடுறோம். நீ கடையில் போட, நான் காசு கொடுத்து வாங்கின இருக்க புளியை 1 கிலோ 200 ரூபாய் நான் சொல்லி வாங்குறேன் தெரியுமா? அது எனக்கு கட்டப்படி ஆக மாட்டேது. எவ்வளோ புளி தான் நான் வாங்குறது? ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு கிலோ புளி கிட்ட வந்துடுது. 10 கிலோ புளி கொடு. காலை போகும்போது எடுத்து வை. ஏன்டா 2 கிலோ 3 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து போதேன். மொத்த புளியை வச்சுட்டீங்களா? ஏன்னா அப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா? ஏன் எடுத்து வைக்கணும், அவங்க வருவாங்களே கொடுத்து அனுப்பணும். ஏன் அப்படி 10 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது எங்கள் வீடு. ஏன் கொடுத்து அனுப்பக்கூடாது? அணங்கிட்டா அடுத்த வருஷம் கொடுக்குறேன். ஆமாம் கேட்டா மட்டும் கேட்டான்றது என்ன மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கீங்க பாரு. 10 கிலோ புளி எடுத்து போனாமல் தான் 2 கிலோ தான் 3 கிலோ தான் இருக்குதான். இந்த இன்னொன்று ஓடி வரேன், எனக்கு புளி கொடுன்னு நான் கேட்கும் போது தான் நான் அப்படியே தனியாக கேட்காது. என்னதுரி வந்துச்சு பாரு. ஏக்கா இந்த வருஷம் நமக்கு புளியே கொடுக்கல தானே? ஆமாடி காலையில் தான் வாங்கி போனோம். நல்லா கொடுப்பாங்க. ஒரு பெரிய குட்டையை எடுத்து வந்து ஏற்றின்னு போ. எதுக்கு புளி எடுத்துன்னு போது குட்டியானே? நமக்கு புளி இல்லையா? அவங்க 2 கிலோ 3 கிலோ தான் புளி வச்சுக்கிறாங்களா? அதில் வேணா நமக்கு பாதி தருவாங்க போகுது. ஏமா நீ கேளு. என்னடி ஏமா இந்த வருஷம் எங்களுக்கு புளியே தரவே இல்லை. எனக்கு 5 கிலோ புளியாவது வேணும். என் அண்ணன் வந்து கடையில் கேட்டாங்க, சொல்லிட்டு புளியெல்லாம் கொடுத்துட்டான். 2 கிலோ 3 கிலோ தான் இருக்கும். ஆளுக்கு பங்குட்டு எடுத்துன்னு போங்க. ஏமா எங்களுக்கு வருஷம் தரணும்னு தெரியாதா? நீங்கள் கொடுக்குற புளி வச்சு தானே நாங்கள் குடும்பம் ஓடினு இருக்கிறோம். காசு கொடுத்துலாம் கடையில் வாங்கி குடும்பம் நடத்த முடியுமா? சொல்லி 1 கிலோ 200 ரூபாய் கிட்ட விற்குது. ஒரு மாதத்துக்கு 1 கிலோ வாங்கினா கூட பார்த்துக்கோ எவ்வளோ காசு ஆகுதுன்னு. அது நல்லா தரமாகவே இருக்காது. அப்படியே தண்ணி மாதிரி இருக்க புளியை கரைச்சா. நம்ம வீட்டு புளி தான் நல்லா திக்காக இருக்கும், நல்லா புளிப்பாகவும் இருக்கும், நல்ல குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புலாம் வச்சா கார குழம்புலாம் வச்சா. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? நீங்கள் கொடுப்பீங்கன்னா நான் எதிர்பார்த்துனேன். சரி நம்ம கேட்க வேணா, அவங்களே தந்து கொடுப்பாங்க பார்த்தா இது வரைக்கும் தந்து கொடுக்கல. சரி காலைல போகும்போது எடுத்து போகலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம வந்து புளிய மரத்தில் புளி உடுக்குனாங்க பார்த்தியா, அப்பயே வந்து வாங்கி போயிருக்கணும். நம்ம அவங்க தான் தருவாங்கன்னு பார்த்தா தான் தப்பா போச்சு. ஏன்டா வருஷம் கொடுத்துருந்தாலும் இருக்கும். இந்த வருஷம் தான் இல்லை. என்னடா 1க்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்களே காத்துன்னு இருப்பாங்களா, அவங்க திரும்பி கொடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. பணமோ நாலஞ்சு திரும்பி கடையில் போட்டிங்களா? ஏன்டியா புதுசாக நீ வாங்கியிருக்க இடத்துல இருந்தால் ஒரு புளிய மரம் இருக்குது நான் கேள்விப்பட்டேன். அதில் நிறைய வேற காய்ச்சி இருந்தது. ஒரு வாட்டி 200 கூட சொன்னால் நீ புளியில் உழுக்கி நிற்கீங்கன்னு சொல்லிட்டு. சரி நிறைய புளி இருக்கு போடுறது உங்ககிட்ட. சரி 2 பேரும் எடுத்துப்பீங்க. சரி இந்த புளி நம்ம வந்து கடையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையில் போட்டேன். ஏன் புளி நீ உழுக்கவே இல்லையா?
ஏமா என் வீட்ல 1000 இருக்குமா, என் வீட்ல புளி இருக்கும், மாங்காய் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீ கணக்கு எடுக்காத. உன் வீட்ல இருந்து நீ பொண்ணு கொடுக்க வேண்டியது தானே. நீ எதுக்கு அதெல்லாம் பத்தி பேசினுக்க? இதுனாடி இது நல்ல கதையா இருக்குது. இல்லனாலே கொடுக்க முடியாது, இருந்தாலும் எப்படி கொடுப்பாங்க? ஏமா அவ வீட்ல மரம் இருக்குது, அவ வந்து புளி எடுத்துக்கிறா. எதுக்குமா என்ன பத்தி யோசி நீ? ஏண்டி அக்கா கொஞ்சம் புளி கொடுக்க வேண்டியது தானே? ஆமா நீ கொடுக்காத, என்ன கொடுக்க சொல்லு. இப்படியே ஏமாத்தி சுத்தின்னு வா. ஏண்டி நம்ம வீட்ல நிறைய புளி இருக்குது, 10 கிலோ கிட்ட இருக்குதா. எதுக்கு புளி கேட்டு சண்டை போட்டுக்கனே? அத்தை நீங்க சும்மா இருங்க அத்தை. நம்ம வீட்ல இருக்குன்னா அது நமக்கு தேவைப்படும். நம்ம கூட காசு கூட எங்க கடையில வைப்போம். எங்க அம்மா வீட்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்ல. அது கொடுக்காம இருந்தா இப்படி வாய் முடியுன்னு இருந்தா இன்னைக்கு புளி தரல, அதுக்கப்புறமா நெல் தர மாட்டாங்க, அதுக்கப்புறம் அரிசி தர மாட்டாங்க, அப்புறம் காய்கறி தர மாட்டாங்க, அப்படி ஒன்று நிப்பாட்டிடுவாங்க. அப்புறம் வாழைப்பழம் தர மாட்டாங்க, எதுவுமே தர மாட்டாங்க. அப்படி வாய் முடிஞ்சு இருக்க சொல்றீங்களா? ஒன்று விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் பிடிக்கணும். விடு இந்த வருஷம் தான் நம்ம கிட்ட புளி இருக்குல்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விட்டு கொடுத்து போறதுனால தான் நல்லா வாட்டப்பட்டு போயிருக்குது உங்களுக்கு. சரி விடுடி, இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் புளி கொடுங்க. பாரு என்கிட்ட வந்து புளி கீழ் கேட்டேன்னு வச்சு அவள் தான் உனக்கு வேணும்னா இங்கிருந்து வாங்கி வா. என் கிட்ட அது கேட்க வச்சுக்காது, எனக்கே பத்தாது. அத்தை கைக்கு சொன்னாம வைக்க மாட்டியா? சரி அன்னைக்கு கூப்பிட போனேன், என்னாச்சே? அன்னைக்கு தலைவலிக்கு தாண்டி வரல, ரெஸ்ட் எடுக்க போறாங்களா? இதை தான் நானும் சொன்னேன். நான் பேசி நம்ம போயிட்டு வரேன். சரி அப்புறம் கூப்பிட போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் போய் கூப்பிட்டு போனேன். பசங்களை கால் கொடுத்தே இல்லை. எவ்வளோ நான் இங்கே இருந்தேன்னா பொழுது விடிஞ்சிடும் நினைக்கிறேன். திருவிழா முடிஞ்சு போய் அப்படி பஸ் ஏறி ஊருக்கு போய் சரவடிட்டான். வந்ததே வேஸ்ட் ஆகிடும். சீக்கிரம் கால் கொடு பசங்களை. வந்துட்டாங்களா? வந்துட்டான். வாப்பா கிளம்புறீங்களாம்மா? வீட்டுக்கு போலாமா? நான் கிளம்பி ரெடியாக தான் போய் உட்காந்துருக்கேன். நீ வருவா வெயிட் பண்ணிருக்கேன். சரிம்மா வாங்கம்மா போலாம். நம்ம ஒருத்தர் இங்கே நிற்கிறமே, நம்மளை கொஞ்சமாக செட்டப் பண்ணுறேன் பத்தியா? இருந்து திருவிழா பார்த்துட்டு காலையில் போங்கப்பா. இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு வரோம். மாடு வேற தனியாக இருக்குது, மாடை போய் பார்த்துக்கணும். காலம் கெட்டு போயிருக்குது. வீட்டில் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் என்ன திருட்டு போயிடுச்சுன்னா யார் பொறுப்பு எடுத்துக்கிட்டு? அதை ஆமாம் வீட்டில் வயிறு உரியமா இருக்குது. யாரா திடீர்னு போய் என்ன பண்ணுறது? வயிறு இருந்தால் தான் வீடா? ஒரு அண்ணா கொண்டா தொலைஞ்சு போச்சுன்னா கூட சொல்லலாம். சரி பேசினிக்காதீங்க, கிளம்புங்க. அத்தை அந்த பைய எடுத்துக்கோங்க, குழம்புல இருக்க பைய எடுத்துக்கோங்க, சுட வைங்க போனோன்னு. ஏங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபாய் தான் கொடுங்க. என்கிட்ட காசுலாம் எதுவும் இல்லை. பசங்களை கோயில் திருவிழா கூட்டின்னு போகிறேன். அதுக்கு ராட்டினத்தில் ஏறணும். என்னங்க வயல் வாங்கி கொடு, மணி வாங்கி கொடு, பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடு, பாப்கார்ன் வாங்கி கொடு, அப்புறம் வந்து பானிபூரி வாங்கி கொடு, அத்தை வாங்கி கொடு, இத்தை வாங்கி கொடுங்க. ரோட்லேயே பண்ண அழுங்க. உங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் லேஸ் பண்ணுங்க. என்ன அதுங்களை கூட்டின்னு போகிறதுக்கு எவ்வளோ காசு தேவைப்படும்? காசு இல்லை வேணா சொன்னால் விட்டுங்களா? அடம் பிடிக்குங்களா? பசங்களை கூட்டின்னு போகிறத எவ்வளோ காசு கொடுங்க. பசங்க கிட்ட சொல்லிட்டு காசு இல்லை, எதுவும் வாங்கி தர முடியாதுன்னு. ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணதான் நீங்களே கூட்டின்னு போங்க திருவிழாக்கு. நான்லாம் போவே இல்லை, நான் வீட்டில் இருந்துக்கிறேன். இந்த சதீஷ் சஞ்சய் கொஞ்சம் கூட சொல்ல பற்றி கேட்காது. கடை வாசலில் போய் நின்றுன்னு எனக்கு இதை வாங்கி கொடுத்தா தான் அந்த இடத்த விட்டு வருவேன்னு அடம் பிடிச்சி நின்று இருக்குங்க. பார்க்குறவங்களும் அசிங்கமாக பார்ப்பாங்க. என்னால அசிங்கப்பட்டு நிற்க முடியாது. ஒழுங்காக காசு கொடுக்குறதா கொடுங்க, இல்லை பசங்க நீங்களே எடுத்துங்க கோயிலுக்கு. ஏன்னா காசு தான் கூடாண்டா, கோயிலுக்கு தானே போகிறாங்க திருவிழாக்கு. அவங்க இது ஏதோ வாங்க வேண்டியது இருக்கும். கொடு காசு கொடு. அம்மா நீங்கள் வேற சும்மா இருங்கம்மா. காசு நான் கையிலேயே வச்சு சுற்றி நிற்காங்க. பணம் மரத்தில் காய்க்க நினைப்பு உங்கள் 2 பேருக்கும். அம்மா 5-10க்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாகுது. 500 ரூபாய் வேணுமா? விற்கிற விலைவாசிக்கு 500 ரூபாய் எந்த முடிக்க? 2000-3000 இருந்தால் உங்கள் பசங்க கூட்டு வெளில போக முடியும். பார்த்துக்குமா, 2000-3000 வேணுமா? 2000-3000 ஒன்று கொடுக்குறதா? 500 ரூபாய் கொடுங்க, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு வரேன். இல்லையே உங்கள் அண்ணன் எப்படி தருவான்? வேணாம் நானே தரேன். இதில் வந்து 1000 ரூபாய் இருக்குது. பரவாயில்லையா நட்டங்க? 500 ரூபாய் கிட்ட 1000 ரூபாய் கொடுக்கலாம். 500 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 500 ரூபாய் வந்து அன்னிக்கிட்ட கொடு. எங்களுக்கு எது காசு? எங்களுக்கு காசுலாம் வேணாம். பசங்க எதுவுமே கேட்காது. இருக்கட்டும், நீ பசங்களுக்கு என்ன வாங்கி கொடுங்க. ராதிகா இந்த 500 ரூபாய்க்கு வந்து நீ எனக்கு கணக்கு சொல்லணும். பசங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், ஏது வாங்கி கொடுத்தேனே. பசங்களுக்கு எதுவும் வாங்கி தராம நீ ஏமாத்தி எனக்கு நீ கணக்கு சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நீ ஆமா இவர் அப்படியே 10 லட்சம் கொடுக்குறாரு, இவர் ஏமாத்திடுறாங்க. கொடுங்க இந்த 500 ரூபாவே. என்னத்த வாங்குது ஏது வாங்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு செட்டு வலையில 100 ரூபாய் 150 ரூபாய் விற்கிது. அஞ்சுக்கு ஒரு செட்டு வலையில எனக்கு ஒரு செட்டு வலையில வாங்கினா 300 ரூபாய் காலி. மீதி 200 ரூபாய் சதீஷ் என்ன வாங்கி தரது? அப்படியே 10 லட்சம் கொடுக்குற மாதிரி கணக்கு வர கேட்பேன் கூட. வீட்டில் தான் அவ்வளோ வலையில் அவ்வளோ மணி இருக்குது, வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கிடக்குது. மேலே வாங்கிட்டு வந்து வீட்டில் அடக்கின்னு கிடக்காதீங்க. அதான் நான் பார்த்துக்குறோம். உங்கள் அம்மா பத்திரமா கூட்டின்னு போங்க. அப்படியே வேகமாக ஓட்டாதீங்க, வண்டி கீழே வந்து தொலை போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு என்னால் பாடி எடுக்க முடியாது. நான் பார்த்துக்கிறேன். அண்ணே 500 ரூபாய் வாங்கிக்கோ, ஏமாத்திட போறா. சரிப்பா. பசங்க என்ன கேட்குது வாங்கி கொடுங்க. அதுங்க என்ன கேட்குங்க? பொட்டு கிளிப்பு மணி எதனா கேட்குங்க. வீடு நிறைய இருந்தாலும் திருவிழாக்கு போனால் வாங்கி அவனும் அடம் பிடிக்குங்க. அதான் பசங்கன்னா அப்படி தான் அனுப்பிக்குங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. பசங்கள்லாம் கையிலேயே பிடிச்சிக்குங்க. கூட்டத்தில் எங்கன்னா குழந்தைங்களை விட்டுரு போகிறேன். அதான் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அத்தை நீங்கள் போலியா திருவிழாக்க? நான் எங்கப்பா போகிறது? எனக்கு கால் வலிக்குது, கண்ணும் தெரியாது. உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தரேன். திருவிழா போய் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. பாத்தியக்கா நான் காசு கேட்டேன், என்ன நீட்டுனா மாமியாருக்கு காசு வேணாம். அதுக்குள்ள ஒரு மனசு நீ கொடுக்குறேன்னு சொல்கிறல்ல. வேணாப்பா காசுலாம் எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ. இருக்கட்டும் அத்தை, நீங்கள் போங்க திருவிழாக்கு போங்க. என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. வேணாப்பா நான் போல, நான் வீட்டில் தான் போகிறேன். ஏன் நடக்க முடியல உங்களுக்கு? ஆமாம் ரொம்ப தூரம் நடந்தால் கால் வலிக்கு. திருவிழாவில் வேறு கூட்டமாக இருக்குமா, என்னால் அந்த கூட்டத்தில் பொண்ணால் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். சரி உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு வந்து கொடு. என்ன கவனிப்புலாம் பலமாக இருக்குது? நான் 500 ரூபாய் கிட்டதுக்கு அந்த குதி குச்சேன். மாமியார் நான் மட்டும் வாங்கிக்கோன்றேன். நான் மாமியார் கை சேர்க்கிறியா? ஒருத்தி அவங்கள எங்கள் அம்மா மாதிரி ரெடியா? அப்படி உங்கள் அம்மாவுக்கு காசு கொடுத்து உங்கள் அம்மாவுக்கு என்ன வேணுமோ எது வேணுமோ வாங்கி சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். உங்கள் அம்மா சாப்பிட எதுவுமே காசே தரல எனக்கு. எங்கள் அம்மா எதுவும் வாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏமாத்த நெட்டக்கெல்லாம் இப்படியே ஏமாத்தி என்ன? சரி இப்பயே மணி 6 கிட்ட ஆக போகுது. எப்போ தான் கிளம்ப போறீங்க? இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து சேருங்க வீட்டுக்கு. எங்க வீட்டு மகாராணிங்க மேக்கப் பண்ணாங்க என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் வெளியில வரல. ஏண்டியா திருவிழாவில் அந்த இரும்பு முறை இருக்கும் பாரு, அது கொஞ்சம் வாங்கி வா. மாடுக்கு சாணி வாரி போகிறதுக்கு முறை இருந்தது பற்றியா, அது ஒண்டி போச்சு பிளாஸ்டிக் வரும். இரும்பு முறை வாங்கி வா, அதான் உடையாது. மாடுக்கு சாணி அள்ளி போகிறதுக்கு முறை வாங்கிறதுக்கு இப்போ நான் திருவிழாக்கு போயிருக்கேன். ஏண்டி அதெல்லாம் அங்கே விற்கண்டியே, நம்ம போய் வேற எங்கே போய் தேடி போய் வாங்குறதா? திருவிழாவில் எல்லா பொருளுமே விற்கும், தேடி பாரு கிடைக்கும். என்ன என் தலையெழுத்து. பார்க்குறேன்
பணத்தை மாணவரையே செலவு பண்ணாத, பார்த்து சிக்கனமா செலவு பண்ணு. ஓ உன் காசை வேணா ஒன்று வேணா அப்படி நீ எடுத்து காசை 500 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 பேச்சு பேசி நிற்பேன். ம் பணம் சம்பாதிக்கிறது தானே கஷ்டம் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், செலவு பண்ணுறதுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப பேசாதியா. ஏம்மா எந்திரிங்கம்மா, அப்படியே உட்காந்துருக்கீங்க, மணி ஆகலையா? இப்போ இருப்பா கால் மறுத்து போச்சு எழுந்துக்கிறேன். அத்தை வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, வாங்க ஒரு 4-5 நாள் இருந்து தங்கிட்டு போங்க. உள்ள வீட்டு விட்டு வரவே மாட்டேங்கிறீங்க. எங்கப்பா வரலான்னு தான் பார்க்குறேன், இந்த ஆடி மாதமே வரலான்னு பார்த்தேன், இங்கே கொஞ்சம் வேலையாக இருந்தது அதை வர முடியல. அவங்களுக்கு வந்து பிள்ளை தான் முக்கியம், பொண்ணுங்களாம் முக்கியம் கிடையாது. ஏன்டி ஏதாவது வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்தால் வரலாம், சும்மா எங்கே இருந்து வருது நானே. ஓ உனக்காக விசேஷம் வைக்கணுமா? நான் என்ன விசேஷம் வைக்கிறது? சும்மா ஒரு 2 நாள் வந்து இருந்துட்டு போங்க அத்தை. இன்னைக்கு ராதிகெல்லாம் வராங்களா, வாங்க நீங்கள் கூடிய. இல்லைப்பா கொஞ்சம் வேலை இருக்குது. இந்த விவசாய வேலையில கூட மாட போய் நான் பார்க்கணும், ஆளுங்க வேலை செய்யறது இல்லைன்னு வச்சுக்க ஏமாத்திடுவாங்க. அதனால கொஞ்சம் மேய்க்க வேண்டிய வேலை இருக்குது. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். எப்பா அப்படியே எங்கள் வீட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. மாமனார் மாமியார் எல்லாம் வேற ஊருக்கு போயிருக்காங்க, வீட்டில் அண்ணன் இருந்தால் கூட பரவாயில்ல. சரிங்க, நீ பார்த்துக்கிறேன். அண்ணன் நைட்டுக்கு வீட்டில் தானே இருப்பாரு? ஆமாம் நைட்டு வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் மத்தியானம் இங்கே வந்ததே பெரிய விஷயம். சரி, நீ அப்போ நைட்டுக்கு டிஃபன் அவருக்கு வாங்கி போய் கொடுத்துருவா. நாளை இட்லி மட்டும் வாங்கி போய் கொடுத்துருப்பேன். இட்லியா? சிக்கன் ரைஸ் பிரியாணி அதெல்லாம் எதுவும் வேணாவா அவருக்கு? நைட் அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு, இட்லி மட்டும் தான். மதியம் தானே இங்கே நல்ல விழுவிழுன்னு விழுத்துட்டு வாங்கி போனாரு. நைட்டுக்கு சிக்கன் ரைஸ் பிரியாணி வரையா, இட்லி வாங்கி போய் போதும். 4 இட்லி போதுமா? போதும். எங்க நம்மளுக்கு வந்து குழம்புலாம் இருக்குது, வீட்டில் போய் உங்கள் அம்மா அரிசி மட்டும் கழுவி போட சொல்லுங்க. நைட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டு மீன் குழம்பு மீன் வரவெல்லாம் இருக்குது, எல்லாம் சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிடி, அப்போ வந்து அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டுமா நீ? சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பிடுவாரு. சரி, அண்ணனுக்கு ஒரு ஆள் போட்டு சேர்த்து வச்சிடறேன். சாப்பாடு சாப்பிட மீன் குழம்பு தான் இருக்குது, இட்லி வருதுக்கு. சரி இப்படியே பேசினிக்காதீங்க, மணி அது பேர் கிளம்புங்க. ஏமா ஆமா போலாம், கைப்பிடிச்சதே கொடுவா. இருப்பா நானே இருந்துக்கிறேன். மாப்பிள பாவம் ரொம்ப இழைச்சி போயிட்டு இருக்காரு. இப்போ சோறு கீரை ஆக்கி ஒழுங்கா போடுறாளா இல்லையான்னு தெரியல. நான் சோறு ஆக்கி போதில்லை, நீ வந்து மாப்பிளைக்கு ஆக்கி போடுவேன். நீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது எப்படி இருந்தாரு யாழ, இப்ப பாரு குச்சி மாதிரி இருக்கிறாரு. நல்லா கறி மீன் கீரை எல்லாம் ஆக்கி போட. ஆமா என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்படியே புசு இருந்தா இருப்பாரு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் குச்சி மாதிரி தான் இருக்கிறாரு. ஒரு உடம்பு ஃபுல்லா வேணா தின்ற சொத்தெல்லாம் தூய்மை எங்க வைக்கிறது தெரியல, குச்சி மாதிரி தான் இருக்குது. வேணா பிரச்சனை எங்க ஓட்டம். யாருக்குடி வேணான்ற? உங்களுக்கு தான். நான் செய்யற வேலை அந்த மாதிரி, வெயில்ல வேலை செஞ்சுன்னு கிடக்குறேன், உடம்பு அந்த அளவு இழைச்சி போகுது, வேணான்றியா என்ன நீ? சண்டை போட ஆரம்பிச்சுங்க. ஏண்டியா தங்கத்தோட ஒல்லி இருந்தாலும் அழகா இருக்காரு பாரு. நீ தான் வச்சுக்கணும். நல்லா ஒட்டை குச்சிக்கு தலையில துண்டு கட்டின மாதிரியே இருக்குது பாரு. வாய்க்கொழுப்பு அதிகமாக தான் போயிருக்கு உனக்கு. கிளம்பு மணி ஆகுது பாரு. அம்மா என்ன கிண்டல் பண்றாங்கம்மா எல்லாரும். அக்கா தங்கச்சி சேர்ந்தவனு கிண்டல் பண்ணுவாங்க தெரியாதா? அவ சொல்ற மாதிரி ஒட்டை குச்சிக்கு தலையில துண்டு கட்டின மாதிரி அழகா இருக்கடி. அம்மா